கோபுர கலசம். சிறந்த நலாசிரியருக்கான விருது இந்த ஆண்டு மேடம் ஜெயந்தி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது என்று அறிவிக்கப்பட்டதும் கைத்தட்டல்கள் காதை பிளந்தது. கடவுளே, என் பிள்ளைக்கு ஏன் இது போல ஒரு பிறவியை கொடுத்தே என்று தினம் தினம் அழுத என் அம்மாவுக்கு இந்த விருதும் கைத்தட்டலும் ஆனந்தத்தை கொடுக்க அவள் கண்களில் ஆனந்த கண்ணீர் அருவி போல் கொட்டியது. மேடையிலிருந்து இறங்கினேன். அதுவரை கை கொடுக்க தயங்கியவர்கள் கூட என் கைப்பிடித்து பாராட்டினர். அவர்கள் பாராட்டை பெற்றுக்கொண்டே அம்மாவை நோக்கி வந்தேன். அவளின் பாதம் தொட்டு வணங்கி குழந்தை அமுதாவை வாரி அணைத்து முத்தமிட்டேன். அருகில் அமர்ந்திருந்த வேறொரு பள்ளியின் தலைமை ஆசிரியர், கடந்த 5 வருஷமா எங்க பள்ளிதான் முதலிடத்தையும் நல்லாசிரியருக்கான விருதையும் பெற்று வந்தது. இந்த ஆண்டு அதை நீங்க முறியடிச்சிட்டீங்க, வாழ்த்துக்கள் என்று கூறி கையை நீட்டியவர் உடனே கையை இழுத்து கொண்டார். பரவாயில்லை சார், கையை கொடுத்தா கற்பு போயிடாது என்றேன். என்னை மன்னிச்சுடுமா, நீ திருநங்கையா இருக்கிறதால தான் கையை கொடுக்க தயங்கினேன் என்று வருத்தம் தெரிவித்தார். நண்பர்களே, இது நான் உங்கள் விஜே. நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரி சேனல். நீங்கள் இப்பொழுதுதான் முதல் முறையாக நம்முடைய சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வாங்க தொடர்ந்து கதைக்குள் போகலாம். பாராட்டு விழா முடிந்ததும் அம்மாவையும் அமுதாவையும் அழைத்து கொண்டு காரில் ஏறினேன். 10 ஆண்டுகளாக என் கையை பிடிக்காத அம்மா இன்று என் கையை பிடித்து காரில் ஏறியது பரவசமாக இருந்தது. வீட்டு வாசலில் என்னையும் அமுதாவையும் நிறுத்தி ஆனந்த கண்ணீரோடு ஆரத்தி எடுத்தாள் அம்மா. என் நினைவுகள் 10 ஆண்டுகள் பின்னோக்கி சென்றது. இன்றைய ஜெயந்தியான நான் அன்று ஜெயராமன். காஞ்சிபுரத்தில் ஆசிரியராக பணியாற்றி வந்தார் அப்பா. அம்மா வீட்டு வேலை நேரம் போக தறி நெய்வார். நான் பள்ளியிலும் அக்கா கல்லூரியிலும் படித்து கொண்டிருந்தோம். என்னையும் அக்காவையும் பெரிய படிப்பு படிக்க வைக்க வேண்டும் என்று அப்பா ரொம்பவும் ஆசைப்பட்டார். நாங்களும் நன்றாகவே படித்தோம். அமைதியாகவும் ஆனந்தமாகவும் போய்கொண்டிருந்த எங்கள் வாழ்க்கையில் அக்கா வடிவில் தலைக்குனிவு வந்தது. கல்லூரியில் படிக்கும் ஒருவனுடன் வெளியிடங்களிலும் சினிமா தியேட்டரிலும் அக்கா சுற்றி கொண்டிருப்பதாக என் நண்பன் கூறினான். இதை பற்றி அக்காவிடம் கேட்டதற்கு ஏதேதோ கூறி மழுப்பினாள். அதனால் அக்காவுக்கு தெரியாமல் அவளை உளவு பார்க்க ஆரம்பித்தேன். சென்னையை சேர்ந்த அவன் வசதியான குடும்பத்தைச் சேர்ந்த பெற்றோருக்கு ஒரே பிள்ளை என்றும் அவனின் அப்பா பிளாஸ்டிக் கம்பெனி நடத்தி வருவதும் தெரிய வந்தது. கல்லூரியில் ரவுடி என பெயர் எடுத்திருந்த அவன் எப்படியோ அக்காவை தன் காதல் வலையில் விழ வைத்து விட்டான். இதை பற்றி என் பெற்றோரிடம் கூறலாம் என்று நினைக்கும் போது கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்த அக்கா அவனுடன் ஓடிவிட்டாள். இதயம் பலவீனமாக இருக்கும் அப்பாக்களுக்கு வருமே மாரடைப்பு, அது என் அப்பாவுக்கும் வந்தது. மருத்துவமனையில் சிகிச்சை முடிந்து வீட்டிற்கு வந்த பின் இந்த விஷயம் எப்படி உங்க 2 பேருக்கும் தெரியாம போயிருக்கும் என கேட்டு நாங்கள் அவரிடம் விஷயத்தை மறைத்து விட்டதாக நினைத்து என்னிடமும் அம்மாவிடமும் பேச்சை குறைத்து கொண்டார். இந்த நிலையில் +2 தேர்வு முடிவு வந்தது. பள்ளியில் எப்போதும் முதல் மாணவனாக வரும் நான் 2ஆம் இடம் பெற்றிருந்தேன். இது உன் அக்காவினால் ஏற்பட்ட பாதிப்பு, உன் விருப்பம் என்னவோ அதை செய் என்று பெருந்தன்மையாக கூறிவிட்டார் அப்பா. அக்காவின் செய்கையால் அப்பாவிற்கு ஏற்பட்ட ஏமாற்றம் என் மீதான பாசத்தையும் குறைத்து விட்டது. இதனால் மனதுக்குள் அக்காவை திட்டினேன். கல்லூரியில் சேர்ந்த சில மாதங்களில் எனக்குள் ஏதோ மாற்றம். அந்த வயதில் பெண்கள் மேல் ஏற்படும் ஈர்ப்பு எனக்கு ஏற்படவில்லை. ஆனால் பெண்ணை போல் இருக்க வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது. என் குரலிலும் லேசாக மாற்றம். என்னடா மச்சி என்று நண்பர்கள் தோளில் கையை போட்டால் கூச்சம் வந்தது. ஆண் நண்பர்களுடன் பேச பிடிக்கவில்லை. பெண் பிள்ளைகளிடம் பேசினால் கேலி செய்வார்களோ என்று ஒதுங்க ஆரம்பித்தேன். இதை பற்றி அம்மா அப்பாவிடம் பேசலாம் என்றால் தயக்கமாகவும் பயமாகவும் இருந்தது. அதனால் மருத்துவரை அணுகி கேட்டபோது, உன் உடலில் திருநங்கைக்கான அறிகுறிகள் தென்படுகின்றன என்றார்.
அக்காவினால் ஏற்பட்ட தலைக்குனிவிலிருந்து இன்னும் அம்மாவும் அப்பாவும் மீளவில்லை. இந்நிலையில் என்னை பற்றி தெரிந்தால் துவண்டு போவார்களே என தனிமையில் அழுதேன். ஆனால் என் செயலிலும் குரலிலும் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை கண்டுபிடித்து விட்டாள் அம்மா. இது அப்பாவின் காதுக்கு எட்டியதும், நீயே இப்படி ஆகிவிட்டாயே என்று தலையில் அடித்துக்கொண்டு கீழே விழுந்தவர்தான். பின் எழவே இல்லை. அதிர்ந்து பேசத் தெரியாத அம்மா, உன் அக்கா ஓடி போனதை கூட தாங்கி கொண்டாரே, இப்போ உன்னை இந்த கோலத்தில் பார்க்க முடியாமல் ஒரே அடியாக போய்விட்டாரே, என் முகத்துல முழிக்காதே, நீயும் எங்கேயாவது ஓடி போயிடு என்று கூறி கழுத்தை பிடித்து வெளியில் தள்ளினாள். நானும் உன்னை விட்டு போயிட்டா உன்னை யாரம்மா பார்த்துக்குவாங்க என்று அம்மாவின் காலை பிடித்து கதறினேன். பிள்ளை பாசம் வென்றது. ஆனால் அதன் பின் என்னிடம் பேசுவதை குறைத்து கொண்டாள். அக்கா வீட்டை விட்டு ஓடி போனதும் உறவுகளும் விலகி போயின. இப்போது என் நிலையை பார்த்து ஒரே அடியாக ஒதுங்கி கொண்டதுடன் கேலியும் செய்தனர். அப்பா இறந்த பின் அவருக்கு சேர வேண்டிய தொகை வந்தது. கல்லூரிக்கு செல்ல பிடிக்கவில்லை. அதனால் அஞ்சல் வழியில் படிக்கப் போகிறேன் என்று கூறி எல்லா சான்றிதழ்களையும் கல்லூரியிலிருந்து வாங்கி வந்து விட்டேன். நாம இங்கு இருக்க வேண்டாம், சென்னைக்கு சென்றால் நான் வேலை பார்த்து கொண்டே படிப்பதற்கு வசதியாக இருக்கும் என்று வற்புறுத்தி அம்மாவுடன் சென்னை வந்தேன். இங்கு வந்த பின் நண்பன் ஒருவனின் மூலம் அக்காவிற்கு பெண் குழந்தை பிறந்த சில மாதங்களிலேயே சாலை விபத்தில் அக்காவும் மாமாவும் இறந்து விட்டதாகவும் குழந்தை மட்டும் உயிரோடு இருப்பதாகவும் அறிந்தேன். அவனிடம் அக்கா வீட்டு விலாசத்தை வாங்கி குழந்தையை பார்க்கும் ஆவலில் சென்றேன். வாட்ச்மேனின் அனுமதியோடு தயக்கமாய் வீட்டினுள் நுழைந்தேன். கை குழந்தை ஒன்று அழுது கொண்டே தூளியில் அசைந்து கொண்டிருந்தது. அங்கிருந்த வயதான பாட்டி, யார் நீ என்று கேட்க விவரத்தை கூறினேன். இது பிறந்த நேரமோ என்னவோ, தாயும் தகப்பனையும் விழுங்கிட்டது. மகனை இழந்த துக்கத்துல என் மகனும் படுத்த படுக்கையாயிட்டான் என்று புலம்பினார். கொஞ்ச நாளைக்கு பாப்பாவை நான் பராமரிக்கட்டுமா என்று பாட்டியிடம் கேட்ட அடுத்த நொடி குழந்தையை தூக்கி என் கையில் கொடுத்து, நீயே வளர்த்துக்க என்று கூறி விரட்டாத குறையாக அனுப்பி வைத்தார். வாசல் இருந்த வாட்ச்மேன், இந்த குழந்தைய திரும்ப கொண்டு வந்து விட்டுடாதே, இதோட அப்பா அம்மா கார் விபத்துல செத்ததும் மகளை இழந்த துக்கத்துல எங்க சின்ன முதலாளி படுத்த படுக்கையாயிட்டார். அதனால் அவரோட அண்ணன் சொத்துக்களை எல்லாம் தன் பேர்ல எழுதி வாங்கிக்கிட்டார். தள்ளாத வயசுல பெரியம்மா தான் இந்த குழந்தையை வேண்டா வெறுப்பாக கவனிச்சுக்கிட்டு வந்தது என்று கூறினார். அவரிடம் விடை பெற்று குழந்தையுடன் வீடு வந்து சேர்ந்தேன். குழந்தையை பார்த்ததும், யாரோட குழந்தைடா இது என்றாள் அம்மா. நல்லா பாருமா, குட்டி அமுதா என்றேன். உடனே பரபரப்புடன் தன் பெண்ணும் மாப்பிள்ளையும் வந்திருக்கின்றனாரா என்று வெளியே எட்டி பார்த்தாள். அம்மாவிடம் எல்லா விஷயங்களையும் கூறினேன். அழுது புரண்ட அம்மா பின் குழந்தை அமுதாவை பார்த்து ஆறுதல் அடைந்தாள். குழந்தையை பார்த்து கொண்டு படிக்க ஆரம்பித்தேன். ஊருக்குத்தான் ஜெயந்தி, அம்மாவுக்கு என்றும் ஜெய் தான். அஞ்சல் வெளியில் பட்டப்படிப்பும் ஆசிரியர் பயிற்சிக்கான படிப்பையும் முடித்தேன். அமுதாவோடு சேர்த்து அக்கம் பக்கம் குழந்தைகளுக்கு டியூஷன் எடுத்தேன். அமுதா படிப்பில் மட்டுமன்றி விளையாட்டு, ஓவியம், பாட்டு என்று எல்லாவற்றிலும் படு சுட்டியாக இருந்தாள். அதனால் பள்ளி நிர்வாகி என்னை அழைத்து பாராட்டினார். நிர்வாகியிடம் என் கல்வி தகுதியையும் ஆசிரியராக பணிபுரிய எனக்குள்ள ஆசையையும் தெரிவித்தேன். ஆசிரியர் ஒருவர் நீண்ட விடுப்பில் இருக்கிறார், அவருக்கு பதில் அவர் வரும் வரை வேலை செய் என்று வாய்ப்பளித்தார். இதற்கு சில பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்தாலும் பெரும்பாலான பெற்றோர் ஆதரவு காட்டினர். நான் பாடம் சொல்லிக் கொடுத்த விதம் மாணவர்களுக்கு பிடித்திருந்தது. சக ஆசிரியர்களும் என்னை பாராட்டினர். பள்ளி நிர்வாகிக்கு குழந்தை இல்லாத காரணத்தாலோ என்னவோ என்னை தான் பெண் போலவே நடத்தினார். நானும் மற்றவர் முன்னிலையில் சார் என்று கூப்பிட்டாலும் மற்ற நேரங்களில் அப்பா என்றே அவரை அழைப்பேன். ஒரு நாள் நிர்வாகி என்னை அழைத்து,
நான் ஓய்வெடுக்கலாம்னு இருக்கேன். நீ இந்த பள்ளியை நிர்வகிக்கிறாயா என்று கேட்டார். நானும் சந்தோஷமாக தலையாட்டினேன். உடன் வேலை செய்யும் ஆசிரியர்களுக்கு பொறாமை இருந்தாலும் சிலர் பாராட்டத்தான் செய்தனர். என் அணுகுமுறை, கனிவான பேச்சு பெற்றோருக்கும் பிடித்து போயிற்று. ஒரு சிலர் எனக்காகவே பிள்ளைகளை பள்ளியில் சேர்க்க ஆரம்பித்தனர். என் நிர்வாகத்தில் சுற்று வட்டாரத்திலேயே எங்கள் பள்ளி சிறந்த பள்ளி என்ற பெயரை பெற்றது. இன்று சிறந்த நல்லாசிரியர் விருதும் என்னை தேடி வந்துள்ளது. சுய நினைவுக்கு வந்த நான் அம்மாவை பார்த்தேன். அம்மா அப்பா படத்தின் முன் நின்று, ஜெயராமனாயிருந்த நம் மகன் ஜெயந்தியாய் மறுபிறவி எடுத்து எனக்கு மகளாகவும் என் பேத்திக்கு அம்மாவாகவும் நல்ல ஆசிரியராகவும் உயர்ந்து கோபுரத்தின் உச்சியில் இருக்கும் கோபுர கலசமாய் மின்னுகிறாள் என்று கூறிக்கொண்டிருந்ததை கேட்டு என் கண்களில் ஆனந்த கண்ணீர். நண்பர்களே, தொடர்ந்து இந்த கதையை குறித்த உங்கள் கமெண்ட்டுகளை கீழே பதிவிடுங்கள். தொடர்ந்து இது போன்ற கதைகளையும் கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.